உலக பொருளாதாரத்துல இன்னைக்கு ரொம்பவே ஆழமான அதிர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதை பத்தி தான் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. அது வேற எதுவும் இல்ல, அமெரிக்காவுடைய கடன் நிலை தான். உலகத்துடைய மிகவும் வலுவான பொருளாதார சக்தியா கருதிய அமெரிக்கா இன்னைக்கு 38 டிரில்லியன் டாலருக்கு மேல கடன்ல சிக்கியிருக்கு. இது சாதாரண எண்ணிக்கை கிடையாது. மனித வரலாறு பார்த்த மிகப்பெரிய அரசு கடன்கள்ல ஒன்னா இத நிபுணர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த அளவுக்கு கடன் உருவாகும் போது அது ஒரு நாட்டுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தையும் உலக சந்தையுடைய நிலைத்தன்மையையும் தாக்கக்கூடிய சக்தி கொண்டதா மாறுமா? இந்த மிகப்பெரிய கடன் சுமை ஏன் உருவாச்சுன்ற கேள்விக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. பல ஆண்டுகளா அமெரிக்க அரசு அதிக அளவுல செலவழிச்சு வந்தது, வட்டி கட்டணங்கள் மிகவும் வேகமா உயர்ந்தது, பொருளாதார வளர்ச்சி மந்தமாகி இருக்கிறதுன்னு முக்கிய காரணங்கள் சொல்லிட்டே போலாம். ஒரு நாடு வருவாயை விட அதிகம் செலவழிச்சு தொடர்ந்து கடன் வாங்கிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அந்த கடன் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விரிவடையும். அமெரிக்கா இப்ப அந்த கட்டத்துல தான் வந்திருக்கு. இந்த கடன் அழுத்தம் காரணமா அரசு வருவாயுடைய பெரிய பகுதி வட்டி கட்டணத்துக்கே சரியா இருக்கு. இதனால பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பல திட்டங்களோ குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கடன் நெருக்கடி நேரடியா அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கையையே சிக்கலாக்கி இருக்கு. அன்றாட செலவுகள் கட்டுப்பாட்டை மீறக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. உணவு விலை உயர்வு, எரிபொருள் விலை உயர்வு, வீட்டு வாடகை அதிகரிப்புன்னு இது எல்லாமே சாதாரண மக்களுடைய வாழ்க்கைய கடுமையா பாதிக்கும். இதனால பல இடங்கள்ல மக்கள் தெருக்கள்ல இறங்கி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. மக்கள் எல்லாரும் எங்க பணம் எங்க போகுது, அரசு எப்ப இந்த நிலையில இருந்து நாட்டை மீட்டெடுக்கும்ன்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இந்த அதிருப்தி அமெரிக்க சமுதாயத்துல ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டா அது வங்கி துறையையும் பெருசா தாக்கும். சில வங்கிகள் பணம் திரட்ட முடியாம திணறக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய செய்திகளும் வெளிவந்துட்டு இருக்கு. வட்டி விகிதங்கள் உயர்ந்து கடன் திருப்பி செலுத்தக்கூடிய திறன் குறையும் போது வங்கிகளுடைய நிதி நிலையும் ஆபத்துக்குள்ளாயிடும். ஒரு நாட்டுடைய வங்கி அமைப்பு பாதிக்கப்பட தொடங்கினா அதனுடைய தாக்கம் மக்கள் சேமிப்புகளையும் முதலீட்டுகளையும் நேரடியா பாதிக்கும். அதனால மக்கள் எங்க முதலீடு செய்யலான்றதுல பெரிய குழப்பம் உருவாகியிருக்கு. இந்த சூழல்ல மக்கள் தங்களுடைய பணத்தை பாதுகாக்க விரும்பும் போது உலகெங்கும் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியின் தேவை அதிகரிக்கும். டாலர் பலவீனப்படும் போது தங்கத்தினுடைய மதிப்பு உயரும்ன்றது பொதுவான பொருளாதார நிதி. இப்ப அந்த நிதி தான் செயல்பட்டுட்டு வருது. தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பாதுகாப்பான சொத்துகளுடைய மதிப்பு உயர தொடங்கி இருக்கிறதால முதலீட்டாளர்கள் கூட இந்த உலோகங்களை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. உலக நாடுகளும் தங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்க கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை செஞ்சுட்டு வருது. இது எதை குறிக்குதுன்னா, டாலர் மேல உலக நாடுகள் வச்சிருந்த நம்பிக்கை மெதுவா பின்வாங்குது அப்படின்றத குறிக்குது. அமெரிக்க பொருளாதாரம் இந்த மாதிரியான கடன் அழுத்தத்துல சிக்கி இருக்கிறது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. உலக பொருளாதார அமைப்பே அதை பத்தி கவலைப்பட வேண்டிய சூழல் இது. உலக வர்த்தகத்துடைய பெரிய பகுதி டாலர் அடிப்படையில இயங்கிட்டு வருது. டாலர் மதிப்பு குறைய தொடங்கும் போது சர்வதேச சந்தைகள் எல்லாமே அதிர்ச்சி அடையும். அதனால பல நாடுகளுடைய பொருளாதார நிலைமைக்கு பாதிப்பு ஏற்படலாம். இது முதலீட்டு சந்தைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இறக்குமதி ஏற்றுமதி செலவுகளையும் பாதிக்கும். உலக வங்கிகளுடைய கையிருப்பு மதிப்பையும் குறைக்கக்கூடும். அதனால இந்த அமெரிக்க கடன் நெருக்கடி ஒரு நாட்டுடைய சிக்கலா மட்டும் இல்லாம உலக நிதி அமைப்புடைய நிலைத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா மாறியிருக்கு. இந்த நிலை தொடர்ந்தா உலக பொருளாதாரம் பழைய பாதையை விட புதிய திசையில நகரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. தங்கத்துடைய மதிப்பு அதிகரிக்கிறது, டாலருடைய ஆதிக்கம் குறைஞ்சிட்டே வருது. பல நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க மாற்று வழிகளை தேடுறது. இது எல்லாமே ஒரே ஒரு உண்மையை தெளிவுபடுத்துது. அது என்னன்னா, உலக பொருளாதாரம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான். அமெரிக்காவுடைய கடன் நெருக்கடி அந்த மாற்றத்துடைய முதல் அறிகுறியா பார்க்கப்படுது.